नमस्तस्मै कस्मै च न भवतु निष्किञ्चन जन स्वयं रक्षाधीक्षा समधिक समिन्धान यशसे सुराधीशस्वैरक्षण कुपितशापायुधवधू दृशद्दा दुर्जात प्रशमन पदाम्बोजरजसे जयत्याश्रित संत्रासध्वान्त विध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योम भास्करः श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं நமஸ்தே. ஸ்ரீராமனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் எல்லோரும் சேர்ந்திருந்து ஸ்மரிப்பதற்கு ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய மகனீயர்கள் எல்லோருக்கும், மகனீயர்கள் இப்படி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து ராமகுணங்களை அனுபவிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் காரணமாக இருந்த எல்லோருக்கும் அடியனுடைய அனந்த பிரணாமங்கள். சாதாரணமாக ராமனை பற்றி ஒரு உபன்யாசங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு ஆடியன்ஸ் வருவோம், வந்து உட்காந்துப்போம், அது வருவார் போவார் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கும். பட் அட்டன்டிவாக 16 குணங்களை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி 16 மகனீயர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அப்படி கரை தேர்ந்தவர்கள், அதை நன்னா ஊறினவர்கள். அப்பேற்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அனுசியூத்தமாக கண்டினியூஸாக ராமனை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணங்களை அனுபவிக்கிறான். ராமனுடைய குணங்களை சொல்லும் பொழுது பகவோ துர்லபாஷ்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாக, நாரதர் சொல்லும் பொழுது முனே அகம் வக்ஷாமி, முதல்ல நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன்ப்பா, செல்ஃப் ரியலைசேஷன் வேணும், எடுத்தேன் கவுத்தேன் வாட் ஐ திங்க் வாட் ஐ செட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடக்கூடாது. முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், நான் புரிந்து கொண்ட பிறகுத்தான் நான் பேச முடியும். திருப்பாவினுடைய பெருமையை பேச சொல்லும் பொழுது சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைத்தாலும் கிடைக்கும், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்காதுன்னாராம். காரணம் என்ன? திருப்பாவை அவ்வளவு பாவகர்ப்பிதமான அர்த்த விசேஷங்களை உடையது. சுவாமி ராமானுஜரே திருப்பாவை உபன்யாசம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண ஆரம்பிக்கலன்னு தெரிகிறது. அந்த அளவுக்கு திருப்பாவையினுடைய மேன்மை சொல்லப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் ஆதாரபூதம் என்ன என்றோமைனால் ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா நம்முடைய டெக்ஸ்ட், சனாதன தர்மத்தினுடைய எந்த ஒரு டெக்ஸ்டாக இருந்தாலும் அது எதனுடைய அடிப்படையில் ஏற்பட்டிருக்கும்? ராமாயணம், மகாபாரதம். சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். யாதவாபியுதயம்னு ஒரு பெரிய காவியம், கிருஷ்ணனுடைய லீலைகளை வர்ணிக்கக்கூடிய காவியம். பாகவதம் ஹரிவம்சத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஒரு காவியம். அந்த காவியத்தில் வசுதா ஸ்ரோத்ரஜேதஸ்பின் வியாசேச ஹிருதயஸ்திதே அன்யேபி கவயா காமம் பபூவுஹு அனபத்ரபாஹா. இப்போ எல்லாரும் புஸ்தகத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டா நாங்களும் போயிட்டு தாங்களே டைட்டில் கொடுத்துக்கிறான்ட்டு யார்? தேசிகன் சொல்றார். வசுதா ஸ்ரோத்ரஜேதஸ்பின் வியாசேச ஹிருதயஸ்ததே, ஐயா ஹிருதயஸ்திதே, ஐயா புற்றிலிருந்து பிறந்தவரான வால்மீகியும் அந்த வியாசர்ன்றதான மகான் அவ 2 பேர் இருக்கச்சே மற்றவர்கள் தொழில் கூட வெட்கமே இல்லாமல் தங்களை கவி பெருமக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களே. காரணம் என்ன? கவிகள்னு சொன்னா ஆதிகவி வியாசர், இவா 2 பேரும் மட்டும்தான் கவிகள்னு சொல்ல முடியும். மற்றவர்கள் என்ன எழுதினாலும் அவர்களுடைய காப்பி தான். அது காப்பி பேஸ்ட், கட் அண்ட் பேஸ்ட். நாங்களாம் ரிசர்ச் பண்ணச்சே ஒரு விஷயம் சொல்லுவோம். என்ன அப்படி கேட்டால், ஒரு கட்டுரை எழுதணும்னா என்ன பண்ணணும்? ஒரு புக்கை பார்த்து கட்டுரை எழுதினா அது காப்பி, பல புஸ்தகங்களை பார்த்து கட்டுரை எழுதினா அது ஆராய்ச்சி. அவ்வளோதான் விஷயம். ஒவ்வொரு புஸ்தகத்திலேருந்து 4 லைன் எடுத்து நானாக ஒரு புஸ்தகம் எழுதினேன்னா அந்த புஸ்தகத்துக்கு ஆராய்ச்சின்னு பேர். ஒரு புஸ்தகத்தை பார்த்து நான் அப்படியே ஒரு கட்டுரையை காப்பி அடிச்சேன்னா அதுக்கு காப்பின்னு பேர். அவ்வளோதான். அதனால் காப்பியை கொஞ்சம் பாலிஷ்டாக சொன்னால் ஒரு புஸ்தகம் காப்பி, 4 புஸ்தகம் ஆராய்ச்சி. இப்போ ஆராய்ச்சி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆராய்ச்சின்றதான பேரில் அமக்களமேட்டிக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா? தங்களுக்கு தோன்றிட்டு தான் சொல்லிட்டு இருக்கு. இது பெரிய ப்ராப்ளம். ராமனிடத்துல உலகம் தோஷம் சொல்லாமல் இருக்கவே இருக்காது என்று சுவாமி தேசிகன் வருத்தப்படுகிறார். எங்க தெரியுமா? சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் இருக்கு. அந்த நாடகத்துல ராமபிரானை கான்ஸ்டண்டா நியத்தமா தோஷம் சொல்லக்கூடிய உலகம் இது. இதுல இருந்து நாம தப்பிக்கவே முடியாதுன்னு சாதிக்கிறோம். ராமனையே உலகம் தூஷிக்கிறது என்றால் நம்மை போன்ற சாமானியர்களை விட்டு வைக்குமா? நிரவதி குணகிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரணமுஷிதா லோகாஹ லோகாஹ வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனாக் அபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டாவத்யே முதா
கிமுதாசதே, அவளுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்குப்பா. ராமனை அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கக்கூடிய பார்வை உடையவர்களுக்கு இந்த தோஷமே இல்லைன்றது தெரியும். ஆனால் தோஷம் பார்க்கணும், அதை தப்பு தான் சொல்லணும் என்று பார்ப்பவர்களுக்கு தப்பாதான் படும். அசூயா அப்படின்னு ஒரு கேரக்டர் மூலமா இந்த ஸ்லோகத்தை தேசிகன் சாதிக்கிறார். அசூயான்னு அர்த்தம் குணேஷு தோஷாவிஷ்கரணம் அசூயா. குணத்தில் குற்றங்களை குறைகளை கண்டுபிடிப்பதற்கு பெயர் அசூயா. இல்லாத இடத்துல, அதான் விசேஷம், குற்றம் இல்லாத இடத்தில் குற்றத்தை கண்டுபிடிப்பது, அதற்கு பேர் தான் அசூயா. நிரவதி குணகிராமே ராமே, இது தேசிகன் மனசுல ஒரு முள்ளு மாதிரி. ஏன்னா அந்த காலத்துல நிறைய பேர் ராமன் பேர்ல புஸ்தகம் எழுதி இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கான்னு தேசிகன் வருத்தப்படுற. பவபூதின்னு ஒரு மகாகவி இருந்தான், பெரிய கவி. உத்தர ராமச்சரிதம் என்னும் ஒரு அத்தியாச்சரியமான நாடகத்தினுடைய கர்த்தா, பெரிய ராமபக்தன். அந்த பவபூதி லவன் வாயிலாக ராமனுடைய பெருமையை இகழ்கிறான். லவன் குஷன் இவா ரெண்டு பேரும் சுமந்திரர்கிட்ட பேசுறான். அந்த பசங்களுக்கு குழந்தைகளுக்கு தான் தான் ராமனுடைய பிள்ளைகள்னு தெரியாது. அப்ப சுமந்தர் ராமனுடைய பெருமையை சொன்னோடனே, ஓ யார் ராமன், ஓ அந்த பெரியவரா, அவர் தப்பு பண்ணலாம் சுவாமி, அவர் தப்பு பண்ணா எல்லாரும் ஒத்துப்பா. இதான் லவனுடைய ஸ்டேட்மெண்ட். விருத்தாஸ்தே ந விசாரணீய சரிதாக திஷ்டந்தும் வர்த்ததே. லவன் சொல்றான், பெரியவா சார், அவா தப்பு பண்ணிட்டா என்ன வேணா பண்ணலாம். திருஷ்டோ தர்மம் விதிக்கிரமஹா பவந்தி மகதாம் அப்படின்னு. தப்பு பண்றது பெரியவாளுக்கு, பெரியவா தப்பு பண்ணிட்டா அது தப்பு இல்லை, ஜஸ்டிபிகேஷன் வந்துடும். ஏன்னா சுந்தஸ்திரீ மதனேபி அகுண்ட யசசா லோகே மகாந்தோ ஹிதே. ஒரு பொண்ணை கொன்னா உலகத்துல யாராவது அதை தப்பு சொல்றாளா? ராமன் ஆடடா என்ன ஆச்சரியமா தாடகவதம் பண்ணா, என்ன ஆச்சரியமா தாடகம் பண்ணா. கல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்றன்றே நான் கம்பன். தாடகையின் மார்பை தொலைத்த பானம் அவள் முதுகு வழியாக வெளியேறியது. எப்படி வெளியேறியது அப்படி கேட்டா, நம்ம செமினார் ஆடியன்ஸ் விட்டுடுவோம், வெளியில ஆடியன்ஸ் எடுத்துப்போம். மற்றவர்கள் ஆடியன்ஸா இருந்தாலும் இந்த காதல நுழைஞ்சு அந்த காதல வெளில வந்துடும். கிருத்தஜன்றதான உபன்யாசம் அந்த மாதிரி வெளில வந்துடுத்து அப்படின்னு. கல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்றன்றே, அப்படி வெளில போயிடுத்து அப்படின்னா. ஆஹா, ராமன் ஆச்சரியமா ஆச்சரியமா தாடகாவதம் பண்ணினான்னு அவனை கொண்டாடுறா. யானித்ரி இன்யகுதோ முகான்யபி பதான் ஞாசம் கராயோதனே. பெரிய ப்ராப்ளம் இருக்கு, கரதூஷண யுத்தம். அந்த கரதூஷண யுத்தத்துல ராமன் 3 அடி பின்வாங்கினான்னு வால்மீகி அழகா எழுதுற. உடனே பிடிச்சுட்டாத, ராமன் பின்வாங்கினான், ராமன் பின்வாங்கினான். ராமன் பின்வாங்கல முன்வாங்கலப்பா. பின்வாங்கிறதுனா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க பாட்டுக்கு. அவன் மேல மாம்சளமா ரத்த ருதிர பெருக்கோட மேல விட வரான். அது ஒரு மாதிரி அக்னி, அது ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு ராமனுக்கு. அடுத்தது பானம் அடிக்கணும். அந்த அடிக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் அவனுக்கு தேவை. பானம் அடிக்கிறதுக்கு ஒரு சர்ஃபேஸ் தேவை. இவன் ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டான். க்ளோஸ்ல வந்துட்டா அம்பு அடிச்ச வேகம் போராது. அதுக்காக பெருமாள் பின்னங்காலால 3 அடி பின்னாடி எடுத்து வைக்கிறார். அது யுத்த தர்மம். இதை எங்க பார்க்கணும்னா பீஷ்பஸ்துதியில பீஷ்பர் இதை அக்னாலஜ் பண்றார். அதனால அதை சொல்லுவோம். ராமன் அவர் பெரியவர், வீரர், வீரார் வீரர், தோலார தனி வீரன், அவருக்கெல்லாம் நீங்க பேர் வச்சுட்டீங்கோ. அடுத்த தோஷம் அவர் பேர்ல. யானித்ரீன் யகுதோ முகான்யபி பதான் ஞாசங்கராயோதனே யத்வா கௌசலம் இந்திரசூனு நிதனே தத்ராபி அபிஜ்ஞோஜனா. இப்பதான் அவர் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகா அதை சொன்னார். எங்க வாலிவதம் கூறத்தாழ்வான் தள்ள தள்ள அடிச்சுக்கிறார். பைத்தியங்கள் இதுகளுக்கெல்லாம் எத்தனை தடவை சொல்லிருக்கு. ஒரு தீபாவளி ஒரு சங்கராந்தி வந்துட்டா எந்த சேனல் எடுத்தாலும் பெருமாள் வாலிவதம் பண்ணது சரியா தப்பா? வாலியே பதில் சொல்லிட்டு போயிட்டான், அழகா சொல்லிட்டான். ஷராபிதப்தேன விசேதசாமயா. ராமா, அடிச்சடா வேகத்துல, அடி வாங்கின கோபத்துல ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டேன்டா. உனக்கெல்லாம் தர்மத்தை நான் சொல்ல முடியுமா? நான் பண்ணின தப்புக்கு நீ கொடுத்த தண்டனை தகும் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவன் யாரு? தண்டனை பெற்ற வாலி. முடிஞ்சு போச்சு சொல்லி. அது இவா கேஸுக்கு சஷ்டப்த பூர்த்தி கொண்டாடிட்டு இருக்கா. இன்னும் பெருமாள் வாலிவதம் பண்ணது சரியா தப்பா? இது பைத்தியங்கள்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா தேசிகனுக்கு மனசுல கொஞ்சம் வருத்தம். இப்படி எல்லாம் வம்பளக்கிறாளே, இவாளெல்லாம் எப்படி கடக்கிறது? நிரவதி குணகிராமே ராமே மனாகசி நிராகசி வாகசி. வாக்குன்றத கத்தியை கொண்டு, வாக்கு இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம், எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என்று பேசக்கூடாது. பெரியோர்கள் வழி சதாம்ஹி சந்தேக பதேஷ வஸ்துஷு. மகான்கள் ஒரு வழி காமிச்சிருக்கா. இத்தனை பெரியோர்கள் இத்தனை மகான்கள் வழி காமிச்சிருக்காள்னா எல்லாரும் ராமாதிபத் வர்த்தித்தவ்யம் நது ராவணாதிபத்துன்னு சொல்றான்.
ராமனை போல இருக்கணும், ராவணனை போல இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லும் பொழுது வரதனுகத்தையும் வாலி துரோகம் மனாகபசர்ப்பணம்னு இந்த தோஷங்கள் ராமன் பேர்ல எப்பொழுதுமே உலகம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, ராமன்னு சொன்னாலேயே ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குன்ட்டு. ராமன்னு பேர் வச்சா இந்த தேசத்துல ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லா சால்வ் ஆகி பிரம்மாண்டமான ஒரு பெருமையை நமக்கு அது அளிக்கக்கூடியதாகிறது. அந்த ராமன் எத்தகையவன், வரிசையா ஒவ்வொரு குணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கும். பெருமாள் எப்பேற்பட்டவன், கிருத்தஜ்ஞா என்று சொல்லும். தர்மஜ்ஞ கிருத்தஜ்ஞ சத்யவாக்கியா திருடௌவிரதா. கிருத்தஜ்ஞான்னு அர்த்தம்னா கிருத்தம் ஜானாதி இது கிருத்தஜ்ஞா, செய் நன்றி மறவாதவன், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை. இது ஸ்கூலு திருக்குறள் சொல்லாம இல்லையோ, நம்ம ப்ரோக்ராம் தானே இது. நீங்க வேற ஏதாவது மனசுல வச்சுட்டேடா? நான் ஜென்ரலா கேட்கிறேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. அழகான திருக்குறள். உலக பொதுமறைன்னு பேர் வச்சுட்டா அதை கோட் பண்ணக்கூடாதுன்னா பயமா இருக்கு. எதை வேணா ஒத்துக்கலாம் சுவாமி. ஒருவன் மற்றவனுக்கு உதவி செய்த பிறகு உதவி பெற்றவன் உதவினவனை மறந்து விடுதல் தகுமா? இதை ராமன் கிட்ட கத்துக்கணும். இத்தனை கொஸ்டின்ஸ் வால்மீகி 16 கேள்வி கேட்டார்னா, இந்த 16 கேள்வியை பராசர பட்டர் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் காண்பிக்கிறார். பரர்திஃப் பரமஸ்பஷ்டா துஷ்டஹா புஷ்டஹா துஷ்ட புஷ்டஹா என்று வரிசையா சொல்லிட்டே வரச்சே, ராமோ விராமோ விரதஹா மார்கோ நேயா நயஹா என்று இந்த 16 காண்பிக்கிறார். இங்க கேட்கிற 16 கேள்விக்கு சகஸ்ரநாமத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பராசர பட்டர். மிருத சஞ்சீவனம் ராமச்சரித்தம் ஆரம்பத்தே. இந்த பரர்திஃப் பரமஸ்பட்ட துட்ட புஷ்ட சுபேக்ஷணான ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சே இறந்தவரையும் உயிர் பழைக்க வைக்கும் ராமனுடைய திவ்ய சரித்திரம் ஆரம்பமாகிறது என்று காண்பிக்கிறது. ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அது. இதை வைத்துக்கொண்டு புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட 16 இருக்கு அந்த வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களை விவரணம் பண்ணி காண்பிக்கிறது. இந்த 16 அந்த 16 அந்த 16 அழகா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ்ல கிடைக்கும் நமக்கு. எல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய உள்ளுரை பொருளை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடியது. ஆனந்தவர்தனன் ஒரு மகாகவி இருந்தான். துவன்யாலோகம்னு அற்புதமாக காவியத்தின் இலக்கணத்தை வகுத்தவன் அவன் ஆனந்தவர்தனன். காவியஸ்ய ஆத்மா துவனிருதி புதைஹி. காவியத்தினுடைய ஆத்மா எது? தேகம் இருக்குன்னா தேகம் இருந்தா போருமா? ஆத்மா இல்லாமல் தேகம் இருந்தா அது பிரயோஜனம் இல்லை. வெறும் தேகம் இருக்கு. இப்ப நாம நின்று பேசணும் சுவாமி. ஜஸ்ட் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்மை நிக்க வைக்கலாம் ஷோகேஸ்ல பார்த்தேடா. அந்த பொம்மை அதுக்கு பீட்டம் ஒண்ணு வச்சா தான் நிக்க முடியும். இறந்த உடலை நிக்க வைக்க முடியுமா? இதே கால் தான், இதே உடம்பு தான், இப்படியே தான் இருக்கு. அந்த இறந்த உடலை அதே காலில் அப்படியே நிக்க வைக்க முடியுமா? இப்ப நாம நிக்கிற மாதிரி பிடிப்பு இல்லாமல் நாம நிக்கிறோம். இறந்த உடலை இந்த மாதிரி நிக்க வைக்க முடியுமோ? முடியாது. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை. அதை தாங்கக்கூடியது ஒன்று இருக்கு. உயிர் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உயிர் விஷயம் வேற, நம்ம அதை யோசிக்க வேண்டாம். ஆத்மான அறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியறதுக்காக சொல்றேன், இன்னும் டெக்னிக்கலா நான் உள்ள போல. காவியம் ஒரு தேகம் இருக்குன்னா அந்த தேகத்துல சைத்தன்யம் இருக்கணும். அவன் சேத்தனன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த மாதிரி ஒரு காவியம், ஒரு போயட்ரி, ஒரு லிட்ரேச்சர் இருந்ததுன்னா அந்த லிட்ரேச்சருக்கு ஆத்மா எது அப்படின்னா துவனின்னு பேரு. துவனினா சவுண்ட் இல்லை. ஒரு விஷயம் சொல்லும் பொழுது மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய அர்த்தத்தை காட்டிலும் உள்ளுரை பொருளைத்தான் ரசிகர்கள் அதிகமாக விரும்புவார்கள். வியாக்கியான சக்கரவர்த்தி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையா இருக்கட்டும், சுவாமி தேசிகன் போல மகான்கள் இருக்கட்டும், அதே போன்று நம்பிள்ளை முதலான பெரியோர்கள் இருக்கட்டும், அவர்கள் அத்தனையும் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்களை எப்படி காண்பிக்கிறார்? ஒரு சின்ன ஸ்லோகம் எடுத்து பாருங்க. பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யதீதிருஷி ராகவ தர்மபத்ரி இமாயதா ராட்சச ராஜபாரியாக சுஜாதமஸ்யேதி சாது புத்தேன்னு ஒரு ஸ்லோகம். ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ராமாயணத்துல. நாங்கெல்லாம் காலக்ஷேபம் பண்ற சமயத்துல பெரியோர்கள் என்ன பண்ணுவோம்னா, காலக்ஷேபம் பண்ணிருக்கியா, என்ன இருக்கு அபயபிரதான சாரமா பகவத் விஷயமா, எங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லிடுவா, புடிச்சுடுவா கண்டத்தை. அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்த்தா, ராவணன் தன்னுடைய அந்தப்புறத்துல தன் மனைவியருடன் சுகமா இருப்பதை பார்த்த பொழுது ஆஞ்சநேயருக்கு என்ன எண்ணம் தோன்றியதா, ஆஹா சீதையும் ராவணனுக்கு இணங்கி இருந்தாலே ஆனால் அவளும் இந்த சுகமா இருந்திருக்கலாமேன்னு எண்ணம் தோன்றியது ஆஞ்சநேயருக்குன்னு இந்த ஸ்லோகம். உடனே பிடிச்சிட்டு கையில் எடுத்துட்டு பேப்பர் எடுத்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமான்னு புரிஞ்சுக்காம பேசுற பேச்சது. இந்த ஸ்லோகத்தை மேல பார்த்தா அப்படிதான் அர்த்தம் தெரியும்.
ஹனுமான் அப்படிதான் சொன்னார்னு தெரியும். ஆனால் பபூவ புத்திஸ்து ஹரீஸ்வரஸ்ய யரீதிருஷி ராகவ தர்மபத்னி சுஜாதமஸ்யேதி சாது புத்தேஹே. ஹனுமானுக்கு அது தோணுமா? ஹனுமானுக்கு தோணுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு ஹனுமான் சீதையை ஐடென்டிஃபை பண்ணார்னு வால்மீகி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். துக்கேன புபுதே சீதாம் ஹனுமான் அனலங்கிருதாம் சம்ஸ்காரேன யதாஹீனாம் வாசவர்த்தாந்தரம் கதம். ரொம்ப அழகான ஸ்லோகம். கஷ்டப்பட்டு சீதையை ஐடென்டிஃபை பண்ணார். எப்படி தெரியும் இல்லையோ? இலக்கணம் இல்லாமல் பேசும் பேச்சு எப்படி தவறான பொருளை தருமோ? நாம என்ன பேசுறோம் அப்படின்னு புரியாமலே பேசுவோம். போன வாரம் ஒரு உபன்யாசம், அந்த உபன்யாசத்துல ஒருத்தர் பாராட்டுறதுக்கு வந்தார். நம்ம சம்பிரதாயத்துல நிறைய பெரியவாள்லாம் இருந்தா அவள்லாம் போயிட்டு அர்த்தது இவர் தான். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அடி எனக்கு ஒரு ஷாக் ஆயிட்டேன் நான். இல்ல எல்லாரும் போயிட்டா அவரை இவர் தான் அப்படின்னா இப்ப நாம எந்த கோஷ்டியில் எடுத்துக்கிறது? அவர் உணர்ந்துதான் பேசுறாரா இல்ல உணராமல் பேசுறாரான்னு ஒரு கேள்வி வரும்போது சம்ஸ்காரம் இருக்கணும். அதுதான் இப்ப பெரியோர்கள் மறுபடியும் வலியுறுத்தினான். பெரியோர்களிடத்துல காலக்ஷேபங்கள் பண்ணணும், பெரியோர்களிடத்துல பழகணும், அவளுடைய நடைமுறை பாவனையை புரிஞ்சுக்கணும். கையில வால்மீகி முன்னாடி போச்ச பரத்வாஜர் கையில சொம்பு தூக்கி போனார்னா அங்க வால்மீகி ஒரு பதம் போடுறார், அனுஜகாமன் பின்னாடி வந்தார் அர்த்தம். பிருஷ்டதா அனுஜகாமன்னர் பின்னாடி வந்தார்னா பின்னாடி வராம பின்ன எப்படி வருவா? பின்னாடி வந்தார்னா எப்படி வருவா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லடாப்பா, ஆச்சாரியனுடைய கடத்தை பின்னாடி பிடித்து கொண்டு பின்னாடி வந்தார். சொம்ப தூக்கின் போச்சு இப்படி போகக்கூடாது, இப்படி போறதுனா வேற அர்த்தம். சொம்ப தூக்கின் போச்சு இப்படி தூக்கின் போனா வேற அர்த்தம். சொம்ப இப்படி எடுத்துன்னு போனா அதுதான் ஆச்சாரம். தன் ஆச்சாரியனுடையதான தீர்த்த பாத்திரத்தை இப்படி கையில பிருஷ்டதா அந்த சொம்புக்கு பின்னாடி பிடிச்சிட்டு வால்மீகி பின்னாடி போனார் அர்த்தம். இந்த அனுஷ்டான ஆச்சாரியன் கிட்ட பழகினாத்தான் வரும் சுவாமி, புஸ்தகம் பார்த்தா வராது. அவகிட்ட சிக்ஷை இருந்தால்தான் வரும், அவகிட்ட குட்டுப்பட்டாதான் வரும். அதனால ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் உள்ளுரை பொருளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த உள்ளுரை பொருளை கொடுப்பதற்குத்தான் துவன்யர்த்தம் என்பதாக பெயர். ஐயோ, இந்த ராவணன் மட்டும் சீதையினிடத்தில் தகாத ஆசை கொள்ளாதவனாக இருந்து ராமனும் சீதையும் இதுபோன்று சௌக்கியமாக இருப்பதற்கு அவன் அனுமதித்திருந்தானேயானால் அவனுடைய இந்த விபவம், இப்பொழுது ராவணன் அனுபவிக்கக்கூடிய இந்த பெருமை அழியாமல் இருக்குமே, அது வெகு விரைவில் அழியப் போகிறதே என்று ஆஞ்சநேயர் நினைத்தார். அப்ப அந்த ஸ்லோகத்துடைய அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆத்மா. இத வேற படிச்சா புரியுமா? இல்ல வியாக்கியானம் பார்த்துட்டா புரியுமோ? அங்கதான் கஷ்டம். அதனால ஒன்னொன்னுத்தையும் அனுஷ்டானத்துல தெரிஞ்சுக்கணும், அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரத்துல தெரிஞ்சுக்கணும், பெரியோர்களிடத்துல பழகி தெரிஞ்சுக்கணும். அதனுடைய உள்ளுரை பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப ராமன் ஷெய்நன்றி மறந்தவனானார். ஒரே ஒரு ஸ்லோகம் வால்மீகி எடுத்துட்டார். நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தயாஹ கதஞ்சிதுபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி. ராமனுக்கு ஞாபக மறதி உண்டா? நன்னா உண்டு. ராமனுக்கு ஞாபக சக்தி உண்டா? நன்னா உண்டு. ஒருத்தருக்கே ஞாபக மறதி ஞாபக சக்தி எப்படி இருக்கும் சுவாமினர்? சில பேருக்கு அவளுக்கு தேவையான விஷயத்துல ஞாபகம் இருக்கும், மற்றவர்களுக்கு தேவையான விஷயத்துல மறதி வந்துடும். உண்டோ இல்லையோ? இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும், என்ன உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், ஓபன் பண்ணி பாரு சொல்லணும். அதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணாதான் அவள் அதை ஓப்பனே பண்ணுவான். மறந்துட்டேன் அப்படின்வான். அப்ப கையில எதுக்குதான் அவர் வச்சிருந்து கால தெரியல. உயிரை விட்டாலும் விடுவா, ஆண்ட்ராய்டை விட மாட்டான். ஆத்மாவை விடுவா, ஆண்ட்ராய்டை விட மாட்டான். ஒரு கார் சாவியை வச்சுட்டு நாம தேடுறதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் சுவாமி. இன்னைக்கு ஒரு போனை எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம்னா காலாழும் நெஞ்சடியும் கண் சுடலும். அவ்வளவுதான். கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். நமக்கு சுகராவது பிபி அதெல்லாம் உண்மை இல்லை. அந்த மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோம். ராமனுக்கு ஞாபக சக்தி உண்டு, ஞாபக மறதி உண்டு. நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா. வாட் எ பியூட்டிஃபுல்லான ஒரு கொண்டாட்டம் தெரியுமா? இதெல்லாம் எப்படி ரசிக்கணும் தெரியுமா? அவனிடத்துல 100 குற்றங்கள் பண்ணிருப்பா சுவாமி, எத்தனையோ தவறுகள் தீங்குகள் பண்ணிருப்பா, அதெல்லாம் மறந்து போயிடுவான். கிருத்தேன ஏகேன துஷ்யதி. ராவணன் விழுந்து கிடக்கிறான், போயாச்சு, உசுறு போயா எடுத்து விபீஷணனை கூப்பிட்டான், வாடா அவனுக்கு கைங்கரியம் பண்றான். பண்ண மாட்டேன். நீ பண்றியா? நான் பண்ணிட்டா. என்ன ராமா அப்படி கேட்கிறேன்? உனக்காவது வாத்தியார் தேவை, எனக்கு வாத்தியார் தேவையில்லை. ஏன்? காட்டுக்கு நுழைஞ்சதுல இருந்து நான் கைங்கரி தான் பண்ணிட்டு இருக்கேன். வரிசையா ஒண்ணு கணனம், ஒண்ணு தகனம், இப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ பண்றியா ராவணனுக்கு? நான் பண்ணட்டா? ராமா மகா பாவி, பஞ்சன சிவக்கும் மின்கால் தேவியை பிரித்த பாவி, ஐ வாண்ட் டு இட். நான் பண்ண மாட்டேன். நீ கிளம்புட்டான் பெருமாள். நான் பண்றேன்னா என்ன ராமா இப்படி சொல்றேன்னா, இருக்கிற வரையிலும் அவனுக்கு நான் எவ்வளவோ நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்.
ஆனா அவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான், தடுத்துட்டான். இப்ப நான் நல்லது பண்றேன், அவனே தடுக்கல. விபீஷணா நீ தடுக்கிறிய நியாயமானு கேட்டான் பெருமாள். அவனே தடுக்கலடா. மகா பாபிக்கு, மகா கிராதகனுக்கு பெருமாள் விபீஷணனை வைத்து கைங்கரியம் பண்ண வைத்தார். எவ்வளவு அது இன்னொரு சுவாரஸ்யம் இருக்கும். இவர் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை சுவாமி, மற்றவாளும் ஞாபகம் வச்சுப்பான். ஒரு திருடன் அவன் திறந்தான். எங்க ஐஷிங்க ரொம்ப அழகா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு திருடன் அவன் திறந்தான். அவன் சின்ன வயசுல திருடினான். அங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள்னா அவனை பின்னி எடுத்தான். அதே திருடன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் மாட்டினான். மாட்டின உடனே வேற ஏதோ அவன் எங்கேயோ ஊரெல்லாம் மாறி போயிட்டான். வேற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்ட உடனே அவனுக்கு டொமாட்டோவன் அடி விழுந்தது. அடி விழுந்தோடனே அவன் சொன்னான், சார் நீங்க அந்த கான்ஸ்டபிளான்னு கேட்டான். எப்படிடா கண்டுபிடிச்சேன்? இதே அடி நான் வாங்கியிருக்கேன் சார். நான் 30 வருஷம் முன்னாடி இந்த அடி வாங்கியிருக்கேன். இதை ராவணன் சொல்றான். தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம். ஆஹா, நீ நாராயணன் தான், வீரராகவன் அழகான பேர் வச்சு கூட்டான் ராவணன். நீ நாராயணன் தானே, நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னாரு. போன ஜென்மாலதான் உங்ககிட்ட இதே மாதிரி உத வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட வாங்கின உத எனக்கு இன்னும் தெரியறது. இப்ப நீ அதே மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன்னா, இவன் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, மற்றவாளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறான், ஞாபகப்படுத்துறான். நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா. தனக்கு எத்தனை தீங்குகள் செய்தாலும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிட. ஐயோ, இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு திருக்குறளாவே வருது. நஸ்மரத்யபகாராணாம். ஆனா நீங்க தான் இருக்கீங்க, பயம் இல்ல. நஸ்மரத்யபகாராணம். மேல ஏதாவது வந்து அவர் ரங்கராஜன் பார்த்துப்பாரு. நமக்கெல்லாம் அவர் இருக்கார், நமக்கு என்ன, நமக்கு மேல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி விட்டுலாம். நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யத். தந்திரத்தில் 100 குற்றங்கள் செய்திருந்தால் கூட அதை பொருட்படுத்த மாட்டான். ஏதாவது ஒரு நன்மை செய்திருந்தானே அந்த நன்மையை ஞாபகம் வச்சுமா பெருமாள். ஒண்ணுமே இல்ல, வாலி செத்து போச்சு, அங்கதான் ராமன் கையில பிடிச்சு கொடுத்தான், பாத்துக்கோ நீ அப்படின்ட்டான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் போது ராமன் அங்கதனுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான் தெரியுமா? பிரேஸ்லெட் கிஃப்ட் கொடுத்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அங்கதனுக்கு பிரேஸ்லெட் கிஃப்ட் கொடுத்தான். அங்கதான் பார்த்தான், என்னன்னு, உங்க அப்பா செத்து போச்சு, அங்கதான் கணக்கா அங்கதன், எங்க பிரேஸ்லெட் போட்டுக்கிற அங்கதன் இருக்கானே அவனை பார்த்துக்கோன்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை மைண்ட் பெருமாள். அங்கதனுக்கு பிரேஸ்லெட்லாம் ரொம்ப பிடிக்கும். அத வாலி உயிர் போகும்போது கோட் பண்ணி, பிரேஸ்லெட் போட்டுக்கிற என் பையன் இருக்கானே அவனை நீ ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க. அதை எங்க ஞாபகம் வச்சுன்னா, தன்னுடைய பட்டாபிஷேகத்துல அங்கதனுக்கு பெருமாள் பரிசளிக்கும் பொழுது பிரேஸ்லெட்டை பரிசளித்தான். நம்ம ஞாபகம் இருக்குமா? ஆத்த கல்யாணத்துல யாருக்கு ரவிக்கு தொண்டு, யாருக்கு வெறும் குங்குமச்சிமிழ், யாருக்கு வந்து எவசலர் டப்பா அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் கடைசியில அந்த ரூம் சாவியை வச்சுட்டு இருக்கிற மாமி பேகை எங்கேயோ வச்சுட்டு வந்துருவோம். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராமன் அவ்வளவு டென்ஷன்ல அந்த பட்டாபிஷேகத்துல அந்த கைங்கரியத்தை பண்ணான். அடுத்தது அவனுக்காக உசுர விட்ட குரங்குகளை மறுபடியும் பழைக்க வச்சான் சுவாமி பெருமாள். கருணா காகுஸ்தன். யாரு பண்ணுவா? தேவேந்திரன் வந்தா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு என்ன வேணும் உனக்கு ஒண்ணு வேண்டாம், இந்த குரங்குகள்லாம் எனக்கோசரம் உசுறு விட்டது, அத்தனை குரங்குகளையும் மறுபடியும் பழைக்கவை அப்படின்னா பெருமாள். அத்தனை குரங்குகளுக்கும் அமிர்தம் கொடுத்து தேவேந்திரன் பழைக்க வைத்தான். எவ்வளவு ஹிருதயத்துல நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் என்னும் உயர்ந்த பண்பினை காண்பிப்பவன் யாரு? ராமபிரான். அதனால்தான் கற்பா ராமபிரானை எல்லாம் ஸ்டடி பண்ணணும்னா அவரை ஸ்டடி பண்ணுங்க, தெரிஞ்சுக்கணும்னா அவர் தெரிஞ்சுக்கோங்க, வாசிக்கணும்னா அவர் வாசிங்கோ. அவருடைய சரித்திரம் தவிர்த்து நமக்கு வேற எதுவும் கிடையாது. சாரித்திரேனச்ச கோயுக்தா, ஆல்வேஸ் ஆட்டிடியூட். இன்னைக்கு பிரச்சனையே பிஹேவியர் ப்ராப்ளம் தான். எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல நாம போயிட்டு இருக்கோம். நான் இப்பயே சொல்றேன், இந்த விஷயங்கள் நமக்கு கருத்து வேற்றுமை தானே தவிர்த்து கருத்தை சொன்னவரிடத்தில் வேற்றுமை கிடையாது. அந்த ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கணும். ராமன் கிட்ட அதை நாம கத்துக்கணும். இதை எதுவுமே நம்ம பர்சனலா எடுத்துன்னு போக கூடாது. விஷயமா இருக்கு, பேச்சா தான் இருக்கணும். கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. நமக்கு கருத்து வேற்றுமை, அது எல்லாரும் புஸ்தகம் எழுதலாம். அதோ இப்ப பவபூதி எழுதின புஸ்தகத்திற்கு தேசிகன் மறுப்பு எழுதியிருக்கார். அந்த மாதிரி போகணும். அது ஒரு ஆரோக்கியமான விசாரம் சம்பிரதாயத்துல. அது ஏற்பது ஏற்காதது அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னது அப்புறம் பார்த்துப்போம். மற்றொன்று என்ன அப்படின்னா, மக்களுக்கு நாம் ராமனுடைய நற்பண்புகளை சொல்லி வைக்க வேண்டும். ஆராய்ச்சி என்ற பேரில் அனாவசியமான சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடாது. ராமனுடைய பண்புகளை சொல்லி வைப்போம். ராமனுடைய பெருமைகளை நாம் மக்களுக்கு காண்பிக்கிறோம். கிருத்தக்னோ நாஸ்தி நிஷ்கிருதி. செய்நன்றி மறந்தவனுக்கு நற்கதியே கிடையாது. அங்க
ராமன் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த பிறகுதான் ராமன் கிருத்தகிருத்தியனானான் வால்மீகி. அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருத்தகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வர பிரமுமோத அப்படின்னார். என்ன ஆச்சரியமா! அதுவும் ராமனுக்கு ஒரே ஜுரமா. ஏன் ஜுரம் வந்துருத்துனார்? விபீஷணனுக்கு நாம் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒருவேளை விபீஷணன் அதை அவன் மறுத்து விட்டானேயானால் என்ன செய்வது? சீக்கிரம் உட்கார வச்சு அவன் தள்ள ஒரு சொம்பு தண்ணியை கொட்டி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாதான் எனக்கு நல்லதுன்னு நான் வருவான். ஒருத்தருக்கு நாம ஏதாவது பண்ணணும்னா சீக்கிரம் பண்ணிடணும், டிலே பண்ணக்கூடாது. நினைச்சுட்டு இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன், இல்ல செய்யணும்னு ஒரு ஞாபகம் வந்ததுன்னா அடுத்த க்ஷணம் நாம பண்ணிடணும் சுவாமி. அதனால்தான் தொம்ஹி சத்யவிரத சூரா தார்மிகா திருட விக்ரமஹா பரீட்சகாரி ஸ்மிருதிமான் நிசிருஷ்டாத்மா சுஹுர்சுச்ச. விபீஷணன் அபயப்பிரதான கட்டத்துல அத்தனை வானர்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு பெருமாள் பேசலாம். யார் பேசுவா? இந்த குரங்குகள்லாம் வேல்யூ கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. கடற்கரையில குரங்குகளை வைத்து முதல்ல மீட்டிங் போட்டதே ராமன் தான். ஏன் இவ்வளவு லேட்டா யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஏதோ தீர்மானத்தோட வந்திருக்கீங்க போல இருக்கு. அவன் அத்தனை பேரையும் ஒப்பீனியன் கேட்டான். குரங்குகளை ஒப்பீனியன் கேட்டா என்ன பண்ணும்? அதுதான் ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சது. ஆனா கடைசியில ஒருமித்த கருத்தோட எல்லா குரங்கும் சேர்த்து ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லிது. தொம்ஹி சத்யவிரதா சூரஹா ஸ்மிருதிமான் பரீட்சகாரி ஸ்மிருதிமான். ஆராய்ச்சி பண்ணாமல், அதாவது யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டா. ஆனா செஞ்ச பிறகு அந்த காரியத்தை முடிச்ச பிறகு நீ வாபஸ் வாங்க மாட்ட. அமன்மெண்டே கிடையாது. நான் அப்படி சொல்லவில்லை, நான் இப்படி சொன்னேன்னு மாத்திக்க மாட்டேன். நீ அழகாக நீ செயல்படக்கூடியவன். யாருக்கு எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவன் அல்லவா ராமானி, அறிந்தவன் அல்லவா ராமானி. ஆகையால் தான் நீ எங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து இந்த விபீஷண சரணாகதியை ஏற்கும் முடிவினை அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி தன்னிடத்தில் ஒருவன் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் கூட அதை பெருமாள் கடைசி வரையிலும் ஞாபகம் வச்சுண்டு அவர்களுக்கு என்ன பண்ணணும், அவர்களை எப்படி அழைச்சின்னு போகணுமோ அப்படி அழைச்சின்னு போவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். பொற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரன் முற்றமும் நற்பாலு கொய்த்தானும். சராச்சர முக்திபாயம்னு இது ஒரு பெரிய பெரிய விஷயம். இதை ரொம்ப யோசிச்சு பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கான். இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ், டிபேட்ஸ்லாம் நடந்திருக்கு. ராமன் காட்டுக்கு போனான்றத கேள்விப்பட்டு அங்கிருந்த மரம் செடி கொடிகள் வாடின, அங்கிருந்த நீர் நிலைகள் கொதித்தன. எதனால? ராமனுடைய விஸ்லேஷத்தினால. அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக உபதப்தோதகோ நத்யா ராமவியசன கரிஷிதாக. அந்த மரஞ்செடி கொடிகள் வாடிவிட்டன, ஜலம் கொதிச்சது, நீர்நிலைகள் கொதித்தது. எப்படி கொதிச்சது? நீர்நிலைகள் எப்படி கொதிச்சது? அதில் இருந்த ஜல ஜந்துக்கள் தழுகியே ஆயிடுது. அந்த அளவுக்கு ராமவியசன கரிஷிதாக. தன் பிரிவில் ஆற்றாமையாலே இவைகள் அத்தனையும் துடித்தது. இவைகளுக்கு என்ன பண்ண முடியும்? தன் மீது பேரன்பு கொண்ட இவைகளுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ணலாம். என்ன? எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சுன்னு போறேன் அப்படின்னு ராமன் தான் வைகுண்டத்திற்கு செல்லும் சமயத்தில் கூட தான் செய்நன்றி மறக்காதவன் என்பதை உலகிற்கு உணர்த்தி விட்டு சென்ற மகாபுருஷன் ராமபிரான். அப்பேற்பட்டதான பெரும் குணத்தை பெற்றவன் ஸ்ரீராமபிரான். அவனுடைய கல்யாண குணங்களை பேசுவது, அவனுடைய கல்யாண குணங்களை துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. ராமானுஜர் பாஷ்யம். சொல்றவா துஷ்யந்தி, கேட்கிறவா ரமந்தி, கேட்கிறவா துஷ்யந்தி, சொல்றவா ரமந்தி. ஒருத்தருக்கு என்ஜாய் பண்ணும். அதுல நமக்கு பொழுது போகணும். நாம் அதனுடைய அர்த்த கம்பீரங்களை பார்க்க வேண்டும், அதனுடைய உள்ளுரை பொருளை நாம் பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த ஒரு சபைன்றது ராமகுணானுபவத்தின் ஒரு தொடக்கம்தான். நாரதர் எப்படி சம்க்ஷேப ராமாயணம் கொடுத்தாரோ, இன்னொன்னு பாருங்க, ஒரே வார்த்தை. ரொம்பலாம் ராமாயணத்துல ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நதேவா அன்றுதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. பிரம்மா அனுகிரகம் பண்ணிருக்கார் வால்மீகிக்கு. ஹே வால்மீகி, உன் வார்த்தை என்பது பொய்யானது அல்ல. இப்பொழுது நீ ஏற்றக்கூடிய ராமாயணத்தில் சத்தியசந்தனான ராமனுடைய சரித்திரத்தை நீ எழுதும் பொழுது ஒரு வார்த்தை கூட பொய்யாக வராது.
நதேவா அன்றுதா காவியே காச்சிதத்திர பவிஷ்யதி. ஒரு வார்த்தை கூட பொய்யாகாதுன்னா வால்மீகிக்கு பிரம்மாவுடைய அனுகிரகம், அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய சாட்சா்காரம், பக்கத்துல சீதாதேவி இருந்து அனுகிரகம் பண்ணிருக்கா. ராமனே தன்னுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கான். தன் சரித்திரத்தை ராமன் கேட்ட பொழுது, ஏம்பா இந்த சரித்திரத்துல இது சரியா இல்லையான்னு அவன் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்க மாட்டானா? அவனே அங்கீகரித்த அவனுடைய சரித்திரத்தில் அனாவசியமான ஆராய்ச்சிகளை செய்து நாம் நமக்கு வரவேண்டிய ராமபக்தியை குலைத்து கொள்ள வேண்டாம் என்பது அடியனுடைய பிரார்த்தனை. அடியனுடைய சமயம் 12:02. அதற்குள்ளாக ஏதோ ஒரு சில விஷயங்களை விண்ணப்பித்தேன். பெரியோர்கள் அடியனுக்கு இந்த ஒரு அவகாசத்தை அளித்ததற்கு பெரிய அந்த பாக்கியமா நினைச்சு அதற்கு என்னுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு தொடக்கமாக வைத்துக்கொண்டு எங்கேயும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இது போன்று ராமபக்தி பிரச்சாரம், ராமகுண அனுபவ பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழியணிதோகு புல்வரணிகமாந்தாசிரியன் வாழியவன் பார அரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள்.